சார் இதுல பின்னணி என்னவா இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க சார்? ஏன்னா அரசு சொல்றது மக்களுக்காக தான் அப்படிங்குது. மக்கள், சிறு வணிகர்கள் எல்லாமே இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ இப்படி கொண்டு வர வேண்டிய தேவை என்னவா இருக்கு சார்? ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கு, பேங்க் பெரிய லாஸ்ல இல்லைங்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள், நகை அடகு விஷயங்கள்ல. அப்போ இதனுடைய பின்னணி என்னவா இருக்கு சார்? ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் ரிசர்வ் பேங்க்கும் அவங்க கொள்கை ரீதியாக இந்த பேங்குக்கு பதிலாக வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை ஊக்குவிக்கிறார்கள். முன்னால பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அவங்க லோன் கொடுக்க முடியாது. இப்போ இந்த சர்க்குலர்லயே பாத்தீங்கன்னா மீண்டும் திருப்பி ஒரு இதை வலியுறுத்துறாங்க, கோ லெண்டிங் மாடல். பேங்கும் ஒரு நிதி நிறுவனம் சேர்ந்து கடன் கொடுக்கலாம், இல்ல ரெண்டு நிதி நிறுவனங்கள் கூட அவங்க கூட்டு சேர்ந்து கடன் கொடுக்கலாம். அப்ப யாருக்கு உதவியாக இந்த அரசு கொள்கைகளை கொண்டு வருதுன்னு பார்க்கறது தான் கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு யாருக்கு இந்த கடன் தேவைப்படுது? சாதாரண மக்களுக்கு. அதுல இவ்வளவு கெடுபிடியை கொண்டு வர்றீங்க. அதே நேரத்துல பெரிய கடன் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி கெடுபிடி இல்லையே. அவங்க நீங்க பழைய லோனா கட்டினப்போ 1000 கோடி 100 கோடி எல்லாம் கடன் வாங்குறான். அதை கட்டிக்கிட்டு தான் நீ அடுத்த லோன் வாங்குறீங்கன்னா நடக்கவே நடக்காது. அதெல்லாம் இந்த ரினியூவல் பேர்ல தான் நாங்க திருப்பி திருப்பி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு ஒரு விதிமுறை, இங்க இவங்களுக்கு ஒரு விதிமுறை. இன்னொரு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பணக்காரர்களுக்கு 100 கோடிக்கு மேல கொடுத்திருக்கக்கூடிய கடன்ல 2024 மார்ச் கணக்குப்படி பார்த்தா ஒரு 449 பெரிய நிறுவனங்களுக்கு 100 கோடிக்கு மேல கொடுத்த கடன் வரும் 4% வட்டிக்கு கொடுத்திருக்காங்க. பிலோ 5%ன்னு ஆர்பிஐ டேட்டா சொல்லுது. இப்ப அவங்களுக்கு குறைஞ்ச வட்டியில கொடுப்பீங்க. ஆனா இங்க விவசாய கடனை நிறுத்திட்டீங்க, கூடுதல் வட்டிக்கு தான் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வர்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த நகை எதுதான் எதெல்லாம் கொடுக்கலாம்ன்றதுக்கு முன்னால கோல்டு என்ன கோல்ட கொண்டு வந்தாலும் நீங்க அதனுடைய குவாலிட்டியை பார்த்து கொடுக்கலாம். கட்டியாக இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், எதுனாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம், காயின்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கலாம். அதுவும் வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்த காயின்ஸ்லாம் அக்செப்டபிள் கிடையாது, வங்கிகள் கொடுக்குற காயின்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார்? ஆமா, அது ரிசர்வ் பேங்க் அனுமதியோட ஸ்டேட் பேங்க் மாதிரி பல பேங்க்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் வெளியில இருந்து வரக்கூடிய காயின்றதை எப்படி அடையாளம் பார்க்கறதுன்றது கேள்வி இருக்கு.